வணக்கம், நான் உங்கள் ஆட்சி ரஞ்சித். இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6/1/2026 திருப்பத்தூர் மாவட்டம் வாரம் செவ்வாய்க்கிழமை ஒரு 5 மணிலேருந்து ஒரு 9:45 வரை நடக்கக்கூடிய மற்றப்பள்ளி நாட்டு மாட்டு சந்தைக்கு வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய வளர்ப்பு கண்ணுக்குட்டிங்க, நாட்டு பசு பார்த்திங்கன்னா HF கண்ணுக்குட்டிங்க, பார்த்திங்கன்னா ஏறு மாடுங்கள்லாம் இன்றைக்கி வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி மாடுங்க எப்படி விலை நிலவரம் எப்படி போகுதுன்ட்டு இந்த வீடியோ மூலம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ண மாதிரி இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். மறக்காமல் இன்ஸ்டா பேஜும் சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ ஒரு நாட்டு பசுங்க, ஸோ நல்ல அருமையான ஒரு உடம்பு. ஸோ செனை மாடுங்க, 9 மாதம் செனை. ஸோ கன்று போடுறதுக்கு இன்னும் 1 மாதம் இருக்குது. நல்ல அருமையான ஒரு நாட்டு பசு பாருங்கள். நல்ல ஒரு பெரிய மாடு, நல்லா அற்புதமாக இருக்குது பாருங்கள். ஸோ கலர் நல்லா அற்புதமான கலருங்க. எந்த ஊர் மாடு இது? திருநம். பல்லுண்ணா இது? கடையாது. எத்தனை கண்ணுண்ணா இது இப்போ வயத்தில் இருக்குது? 3வது கண்ணு. அப்படியே கறவை எத்தனை வருது? 3 ரூபா. எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 60 ரூபா சொல்லியிருக்கு. 60 ரூபா. எவ்வளோ வந்து விடுவீங்க? ஒரு 55-57. ஓகே. ஸோ திருவண்ணாமலையிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நல்லா ஒரு அருமையான ஒரு நாட்டு பசு. ஸோ 65 சொல்லி, ஸோ 55னா ஃபைனல் பண்ணலான்னு சொல்லியிருக்காருங்க. ஸோ இங்கே ஒரு ஜோடி நாட்டு கிடாரிங்க. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பல்லு வைக்காத கிடாரிங்க. ஸோ ஒரு ஜோடி சூப்பராக இருக்குது பாருங்கள். அண்ணா எந்த ஊர் மாடு இது? செஞ்சு. பல்லு எப்படின்னா? பல்லு வைக்கலையா? எனக்கு பல்லு வைக்கிறது எத்தனை நாள்? 2 வருஷம். எவ்வளோ சொல்லியிருக்கீங்க ஜோடி? எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 55. நீங்களாம் என்ன மாதிரி மாடுகளை வாங்கி தரீங்க? கண்ணு மாடு வாங்குவோம், இது போல் மாடு வாங்குவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 55 ரூபா சொல்லியிருக்காங்க. செஞ்சிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஒரு நாட்டு கிடாரிங்க. எது கம்மி போய் இந்த மாட்டை போய் கருப்பு நீ கீரை தான் இந்த மாதிரி இருந்தா சொல்றேன். அது மாதிரி அது வேற சரக்கு, இது வேற சரக்கு, ரெண்டும் ஒரே மாட்டு தான். வள்ளல வாட்சி கம்மி ஆகாது. ஆனா பிசினில நானும் முதல்ல வாங்கிட்டு வந்தாங்க. மாடு எவ்வளவு? 32,000. என்னங்கிற மாட்டை எவ்வளவு வாங்கிட்டு போய் நான் சொன்ன பார்க்கலாம். ஒரு அர்த்தமா கேட்டு பிடிச்சி நான் மாட்டை காத்தால எவ்வளவு சொல்லிட்டு சொல்லி திருப்பி எவ்வளவு பசங்க காத்தால சொல்லி எவ்வளோ இல்லைன்னா ஆகாது. வாய்தா கம்மி ஆகாது. நான் சொல்லி மேல ராங்க விட்டு கொடுத்து அப்படின்னு சொன்னாரு. ஒரு பேச்சுக்கு ஒரு மரியாதை கொடுறா போடா. அவர் சொன்ன பேச்சுக்கு எப்பவுமே ஒரு மரியாதை முதல் போயிடா. ஆனாடா சொன்ன திருப்பதி கிராம கத்திரம் கூட இந்த கவுரு விடுங்க. 800 கம்மி தான். போங்க கிளம்பிங்க போங்க. ஒரு நாட்டு பசுங்க. ஸோ வியாபாரம் முடிஞ்சு. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நாட்டு பசு ஜோடியாக வாங்கியிருக்காங்க பாருங்கள். ஸோ நல்ல அற்புதமான ஒரு நாட்டு பசுங்க. ஸோ நம்ம திருப்பதி அண்ணன் எடுத்துகிட்டு வந்திருந்தார். ஸோ வியாபாரம் முடிஞ்சு இப்போ தான். ஸோ நல்லா அழகாக இருக்குது பாருங்கள் மாடு. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நாட்டு கண்ணுங்க, காளை கண்ணுங்க. ஒரு ஜோடி பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஸோ இன்னும் பல்லு போடாத கண்ணு, நல்ல தரமான கண்ணுங்க. ஸோ ஜோடி 55 சொல்லியிருக்காரு மாட்டுக்காரு. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வளர்ப்பு கண்ணுக்குட்டிங்க. இன்னும் பல்லு போடுறதுக்கு எப்படியும் ஒரு வருஷம் ஆகுங்க.
மேல நீ பண்ண டெல்லி வரைக்கும் அடிச்சானா படால் 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 பாங்கினா ஓட்டான் தின்னு. ஸோ இங்கே ஒரு மயிலில் ஒரு கன்று இருக்குது பாருங்கள். ஸோ இதுவும் காளை கன்று. ஸோ நாட்டு கன்று தாங்க, நல்லா அற்புதமான வளர்ப்பு கன்றுக்குட்டி பாருங்கள். ஸோ நல்ல தரமான கன்றுக்குட்டி. என்னண்ணே எந்த ஒன்று நான் கன்றுக்குட்டி இது பொம்மி குப்பம். ஸோ ஏன்னா பொம்மி குப்பத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஒரு நாட்டு கன்றுக்குட்டி. ஸோ ஒரு நாட்டு பசுங்க. ஸோ நம்ம அண்ணன் கேட்டுன்னு இருக்காரு வியாபாரம். ஸோ நல்ல அருமையான கண்ணுங்க எடுத்துகிட்டு வருவார் அண்ணன். ஸோ வளர்ப்பு கண்ணுங்க, பொட்டை கண்ணுங்க. சொன்னாலும் கோவம் வருது. கோவச்சுக்கல என்ன கோவச்சு மட்டும் முடியா முடியா கோவச்சு ஸோ காலையிலே பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டு பசுக்கு வியாபாரம் நடந்துன்னு இருக்கு. ஸோ இந்த பசு தாங்க நல்லா அருமையான ஒரு நாட்டு பசு. ஸோ நல்லா பார்க்குறது நல்லா அற்புதமாக இருக்குங்க மாடு. ஸோ அப்படியே ஜோடி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஏறு மாடு தான். ஸோ பல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா சரிப்பல் ஆன மாடு தான். ஸோ ரேட்டு பார்த்தீங்கன்னா 49,000 கேட்டுன்னு இருக்காங்க. என்னதான் கணக்கு. ஸோ திருவண்ணாமலையிலேருந்து ஒரு ஜோடி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உழவு மாடு தான். நல்லா அருமையான ஒரு ஹைட்டு. ஸோ கலரும் பார்த்தீங்கன்னா நல்லா அழகான ஒரு கலரில் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ அப்படியே பல்லு கேட்டு பார்ப்போம் என்ன சொல்கிறாருன்ட்டு. நல்லா அருமையான ஒரு ஜோடிங்க. நல்லா அருமையான ஒரு ஜோடியெல்லாம் எடுத்துகிட்டு வருவார். ஸோ அண்ணன் நாட்டு பசு. ஸோ வந்து ஏறு மாடுங்களை கொண்டு வருவார். ஸோ இது பல்லு கேட்டு பார்க்கலாம். இது பல்லுண்ணா ரெண்டு பல் எவ்வளோ சொல்லிங்கண்ணா? 85. அப்படி ஃபோன் நம்பர் கொஞ்சம் சொல்லலாம். 63 79 26 58 31. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 85 சொல்லியிருக்காரு. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே ஒரு ஜோடி பொட்டை மாடுங்க, சென மாடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம தண்டபாணி அண்ணன் எடுத்துகிட்டு வந்திருக்காருங்க, குனிச்சி தண்டபாணி அண்ணன். ஸோ நல்ல அருமையான ஒரு நாட்டு பசு கொண்டு வந்திருக்காரு. அண்ணா பல்லுண்ணா? பல்லு கடமாளிக்குது. எத்தனை கண்ணு இப்போ சனியாக இருக்குண்ணா? 3வது கண்ணு வயிற்றுல அதை போகிறது 4. எவ்வளோ சொல்லிங்கண்ணா ஜோடி? எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 40 சொல்லுங்கள். 40. அப்படி ஃபோன் நம்பர் சொன்னோம்.
97 97 91 91 69 69 35 35 80 80. இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு ஜோடி பொட்டை மாடுங்க. ஸோ குனிச்சி தண்டமணி அண்ணாவுடைய மாடு. ஸோ 3வது ஈத்தில் இருக்குது பாருங்கள். நல்லா அருமையான ஒரு நாட்டு பசு. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா கண்ணு மாடு கொண்டு வந்திருக்காங்க. நாட்டு பசு தான் இதுவும். ஸோ நம்ம திருவண்ணாமலை மாடு. ஸோ நல்ல அருமையான ஒரு நாட்டு பசு. ஸோ எவ்வளோ சொல்கிறாரு, ஸோ பல்லு எப்படின்னு கேட்டு பார்ப்போம். நான் திருவண்ணாமலை மாடுண்ணா. எந்த ஒரு மாடு? திருவண்ணாமலை. பல்லுண்ணா கடை போட்டிருக்கு. ஸோ கடை போட்டிருக்குங்க. நல்ல அருமையான ஒரு பொட்டைக்கன்று போட்டிருக்கு. ஸோ கறவை பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 சொல்லியிருக்காங்க. ஸோ நல்லா அருமையான ஒரு நாட்டு பசுங்க. ஸோ ஒரு ஹெச்எஃப் கண்ணுங்க, வளர்ப்பு கண்ணுக்குட்டி. ஸோ கண்ணு தான் எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா அருமையான ஒரு கண்ணுங்க. நல்லா லென்த்து. ஸோ ஹைட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா இப்போவே நல்லா சூப்பராக இருக்குது. ஏன்னா பல்லு போட்டுக்குதானே? என்ன பல்லு போட்டுக்குதான்? 2 பல்லு. ஓகே. ஸோ 2 பல்லுங்க. ஸோ நல்ல அருமையான ஒரு ஹெச்எஃப் கிடாரி. புதுப்பேட்டைண்ணா எவ்வளோ சொல்லிக்குதுண்ணா? எவ்வளோ சொல்லிக்குது? 40. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 40 ரூபா அண்ணா சொல்லியிருக்காரு. ஸோ 40,000 ரூபா. ஸோ பார்த்தீங்கன்னா 2 பல்லு கிடாரிங்க, ஹெச்எஃப் கிடாரி. ஸோ நாட்டு கண்ணுக்குட்டிங்க பாருங்கள். ஸோ ஒரு காளை கண்ணுக்குட்டி, ஒரு பொட்டை கண்ணுக்குட்டிங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டு பசு வாங்கியிருக்காங்க. நல்ல அருமையான ஒரு நாட்டு பசு. ஸோ நம்ம போச்சம்பள்ளி சைடு போதுங்க மாடு. ஸோ நல்லா கண்ணும் பார்த்தீங்கன்னா பொட்டை கண்ணு தான் போட்டுருந்துச்சு. ஸோ விற்பனை ஆயிடுச்சுங்க மாடு. ஸோ நல்லா அருமையான ஒரு நாட்டு பசு. ஸோ நல்லா தரமாக இருக்குது பாருங்க பசு. ஸோ 37,000 ரூபா சொல்லியிருந்தாங்க. ஸோ எவ்வளோக்கு முடிஞ்சு நம்ம கேட்டு பார்க்கலாம் அவருக்கு சொன்னாங்கன்னா. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி காளை கண்ணுங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, நாட்டு கண்ணுங்க. அதனால் அற்புதமான ஒரு ஜோடிங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பல்லு வைக்கல. ஸோ எப்படி இருக்குது பாருங்கள் கண்ணுங்க. ஸோ அப்படியே ஜோடியை கொண்டு வந்திருக்காங்க. நல்லா வளர்ப்பு கண்ணுக்குட்டிங்க. ஏன்னா பல்லு போடுறதுக்கு இன்னும் எத்தனை நாள் ஆகும்? இன்னும் 2 வருஷம் ஆகும். 2 வருஷம் ஆகுது. 2 வருஷம் ஆகுது. முன்னாடி பார்த்தா ஒரு 7 மாதம் கூட ஆகும். 7 மாதம் ஆகும். எவ்வளோ சொல்லிக்குதுண்ணா என்ன ஜோடி இது? 65. இல்லை 65 ரூபா அண்ணா சொல்கிறாரு பாருங்க. சார் ஒரு 2 வருஷம் கண்ணுங்க.
ஸோ இன்னும் பல்லு போடுறதுக்கு ஒரு 7 மாதம் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு போடி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள் ஹெச்எஃப்பில். ஸோ நல்ல அருமையான ஒரு கிடாரிங்க. ஸோ போடியில் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ நம்ம புதுப்பேட்டையிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காருங்க. ஸோ நம்ம அண்ணன் ஏன்னா பல்லு போட்டிருக்கேண்ணா. பல் 2 பல் குட்டி. 2 பல்லு. ஓகே, எவ்வளோ சொல்லிக்குதுண்ணா? 45. 45. எவ்வளோ வந்தால் விட்டுறலாண்ணா? என்ன பண்ண வந்தால் விட்டுறலாம். ஸோ பார்த்தீங்கன்னா 45 ரூபா சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம புதுப்பேட்டை வியாபாரிங்க அண்ணன். ஸோ நாட்டு மாடும் கொண்டு வருவார், இது மாதிரி ஹெச்எஃப் கண்ணுங்களும் கொண்டு வருவார். ஸோ இது பார்த்தீங்கன்னா கோணப்பட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்எஃப் கண்ணு போடியில் ஒன்று. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்சி மாடு ஒன்று கண் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நல்லா வளர்ப்பு கண்ணுக்குட்டிங்க. நான் இன்றைக்கி எத்தனை வந்துக்கிறீங்க? 7. எத்தனை மாதம் கண்ணுங்களை எடுத்துன்னு வந்துக்கிறீங்க? 5 மாதம் குட்டி எடுத்து வந்துக்கிறேன். 1 வருஷத்து கண்ணு எடுத்து அப்படி பல்லு எதானே போட்டிருக்கானே? இதில் எதுவுமே பல்லு போடல. இந்த ஹெச்எஃப் போடி எவ்வளோ சொல்லி? 30,000. 30. அதுனா அது 27 சொல்லி. 26. சனிக்கு வரது எத்தனை நாள் ஆகும்? இன்னொரு மாதத்தில் வந்துடும். 1 மாதத்தில் வந்து. ஸோ பார்த்தீங்கன்னா 1 மாதத்தில் சனிக்கு வருங்க. ஸோ நம்ம கோணப்பட்டு அண்ணன். ஸோ நிறைய பார்த்தீங்கன்னா இது மாதிரி வளர்ப்பு கண்ணுக்குட்டி எடுத்துகிட்டு வருவார். ஸோ ஒரு கண்ணு பார்த்தீங்கன்னா 35,000 ரூபா சொல்லியிருக்காரு. ஸோ இன்னும் எதுவுமே பல்லு போடாத கண்ணு தான் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. தெரியலண்ணா, வாங்கியிருக்கேன், யாரோ வாங்கியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டு கிடாரிங்க. ஸோ ஒயிட்டு போட கண்ணு. ஸோ விற்பனை முடிஞ்சு பாருங்கள். நல்லா அருமையான ஒரு ஸோ லென்த்து சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா சுறுசுறுப்பாக இருக்குது பாருங்கள் கண்ணு, பொட்டு கண்ணு. ஸோ நாட்டு கண்ணுங்க. ஸோ உடம்பு அற்புதமாக இருக்குது. ஸோ சரியான கண்ணுங்க. ஸோ நம்ம பாயனை வாங்கிட்டாரு. நல்ல அழகான கண்ணுக்குட்டி. ஸோ சிங்கிளாக வாங்கியிருக்காரு பாருங்க நம்ம அண்ணன். நான் பல்லு போட்டுக்குதாண்ணா? அது பல்லு போட்டு ஏன்னா பல்லு வைக்கலைங்க. ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 2 கண்ணுங்க எடுத்துகிட்டு வந்திருக்காருங்க நம்ம திருப்பதி அண்ணன். இதெல்லாம் பல்லு வைக்காத கண்ணுங்க. இன்னும் காலம் எதுவும் பிடிக்கல. ஸோ நல்லா அருமையான ஒரு ஜோடி எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ ஜோடி சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ நாட்டு கண்ணுக்குட்டிங்க, சூப்பரான கண்ணுக்குட்டிங்க. நாட்டு பசுங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கண்ணு மாடம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்க. ஸோ நம்ம குனிச்சிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ நல்ல அற்புதமான நாட்டு மாடுங்க. நல்லா மாடு பாருங்க, நல்லா ஒரு பெரிய சைஸ் மாடு. என்ன பல்லுண்ணா இது? பல்லு கடமல். எத்தனை கண்ணு போட்டுருங்கண்ணா? 3வது கண்ணு. ஓகே, காலைக்கு என்ன போட்டு கண்ணு போட்டுங்க. எவ்வளோ சொல்லிங்கண்ணா கண்ணு மாடு? 45 சொல்லு. 45. இன்னைக்கு எத்தனை வந்துக்கிறீங்க மொத்தம்? இன்னைக்கு மொத்தம் ஒரு 6 வந்து. 6 எத்தனை வந்துக்கிறீங்க? சரி ராஜா, நீ கலக்கு. ஸோ
பார்த்தீங்கன்னா ஒரு 45 ரூபா சொல்லியிருக்காருங்க. ஸோ ஒரு செவல நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டு பசு விற்பனை ஆகிட்டு இருக்கு. ஸோ கண்ணு பார்த்தீங்கன்னா நல்லா அருமையான ஒரு கண்ணுங்க. ஸோ விற்பனை ஆயிடுச்சு. நல்லா கண்ணு பார்த்தீங்கன்னா நல்லா சுறுசுறுப்பாக விளையாடின்னு இருக்கு பாருங்க. ஸோ வாங்கி கட்டி வச்சிருக்காங்க. நாட்டு கண்ணுங்க, காளை கண்ணு. ஸோ நல்ல அருமையான ஒரு வளர்ப்பு கண்ணுக்குட்டி ஜோடி வாங்கியிருக்காங்க. ஸோ நல்ல தரமான கண்ணுக்குட்டிங்க ஜோடியை வாங்கியிருக்காங்க. ஸோ அப்படியே எந்த ஒரு போதுன்ட்டு நம்ம கேட்டு பார்ப்போம் அண்ணங்கிட்ட. ஆனால் எந்த ஊர்னா போகுது இது? திருவண்ணாமலை. ஓகே 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 ஓகே. எவ்வளோ சொல்லினா எவ்வளோக்கு முடிஞ்சிருக்கு? 30,000 ஜோடி. எத்தனை மாதம் கண்ணுண்ணா இது? 6 மாதம். வளர்ப்புக்கு வாங்கிட்டு போகிறீங்களா? ஸோ வளர்ப்புக்கு வாங்கிட்டு போகிறாங்க. ஒரு 6 மாதம் கண்ணுங்க. ஸோ நீங்கள் மற்றப்பள்ளியில் வாங்கியிருக்காங்க. ஸோ நம்ம திருவண்ணாமலை சைடு போகுது கண்ணு. சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரு 30,000க்கு வாங்கியிருக்காங்க ஜோடி. நாட்டு கண்ணுக்குட்டிங்க, பொட்டை கண்ணுக்குட்டிங்க. ஸோ ஜோடியை கொண்டு வந்திருக்காங்க. நல்லா அருமையான ஒரு நிறம் பாருங்க, சூப்பராக இருக்குது. ஸோ அப்படியே எந்த ஊர்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எத்தனை மாத கிடாரி கண்ணுங்கன்ட்டு நம்ம கேட்டு பார்ப்போம். நேனா இது எந்த நேனா மாடு கண்ணு? புரியல. கொரட்டி. எத்தனை மாதம் கண்ணுண்ணா? 2 வருஷம் கண்ணு. பல்லு வைக்கல தானா? எவ்வளோ சொல்லிக்கிண்ணா? 45 ஜோடியாண்ணா. ஸோ ஜோடினா 45,000 ரூபா சொல்லியிருக்காரு. இன்னும் பல்லு வைக்கல. ஒரு 2 வருஷம் கண்ணுங்க. ஸோ கொரட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள் கண்ணு. ஸோ ஒரு காளை கண்ணு, ஒரு பொட்டை கண்ணு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, நாட்டு கண்ணு. ஸோ நல்ல அருமையான ஒரு செவல நேரத்தில் சூப்பராக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பல்லு வைக்கலைங்க கண்ணுக்குட்டி. ஸோ ஒரு கண்ணு பார்த்தீங்கன்னா 25,000 ரூபா சொல்லியிருக்காங்க இந்த காளை கண்ணு. நல்லா தரமாக இருக்குது பாருங்க கண்ணுக்குட்டிங்க. எந்த ஊர் கண்ணு இது? எந்த ஊர் நேனா? எந்த ஊர் நேனா மாடு இது? எந்த ஊர் மாடு? திருப்பத்தூர். சில திருப்பத்தூர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நாட்டு கண்ணு ஒன்று, ஒட்டு கண்ணு ஒன்று. வியாபாரம் நடந்துன்னு இருக்க பாருங்க. ஒரு நாட்டு மாடு சூப்பராக இருக்கு பாருங்க. நல்ல தரமான ஒரு நாட்டு பசுங்க. நல்லா அழகா இருக்கு பாருங்க. சென மாடு. நம்மளுக்கு ஒரு இடம் வேணாம். நான் பல்ல இது கடை கம்மி. 7 மாசம் ஆனச்சனா? 9 மாசம். எவ்வளோ சொல்லிக்குதுண்ணா? 52 சொல்லி 52. 52 ரூபா சொல்லியிருக்காங்க ஒரு. என்ன போட்டு வேணா யூடியூப் சொல்றேன். ஸோ ஒரு நாட்டு பசுங்க. ஸோ நம்ம குனிச்சி அண்ணன் வாங்கியிருக்காரு பாருங்க. ஸோ கண்ணு பார்த்தீங்கன்னா காளை கண்ணு. ஸோ நல்லா ஒரு ஒயிட் போட மாடுங்க.
வேலை வாங்கி நிக்கிறீங்களா காத்தா எந்த வேலை வாங்கலவா நாங்க ஒரு வேலையா போனோம் ஒரே வேலை ஆனால் பல்லு இது கடமலைக்கு எவ்வளோக்கு வாங்கியிருக்கீண்ணா 34 ஸோ 34 வாங்கியிருக்காருங்க அண்ணன். என்ன ஒரு நாட்டு கண்ணுங்க, ஒரு 5 மாதம் கண்ணு சொல்லியிருந்தாங்க. ஸோ கண்ணு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு செவல நிற கண்ணுங்க. ஸோ நல்லா அற்புதமாக இருக்குது பாருங்க. இன்னும் கண்ணு போடுறதுக்கு எப்படியும் ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகும். நல்லா ஒரு செவல நிற கண்ணு. ஸோ ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 22,000 ரூபா சொல்லியிருந்தாங்க கண்ணு. ஸோ ஒரு 20 ரூபாக்குள்ளே வாங்கலாம். நல்லா அருமையான ஒரு நாட்டு கண்ணு குட்டிங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸில் ஸோ நல்லா குனிச்சிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ நாட்டு மாடு. ஸோ ஜோடி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்க. ஸோ ஜோடி செட்டு வாங்கியிருக்காங்க பாருங்க. ஸோ நல்லா அருமையான புடக்கண்ணுங்க. ஸோ நம்ம பாயண்ணங்கிட்ட இந்த பார்த்தீங்கன்னா ஒன்று சிங்கிளாக வாங்கியிருந்தாங்க. இப்போ ஜோடி போட்டாங்க பாருங்கள். நல்லா அற்புதமாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் கண்ணுங்க. சில நாட்டு கண்ணுங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் ஜோடி. சின்ன கண்ணுங்களா? ஸோ ஜோடியை விற்பனை முடிஞ்சு. வாரம் பார்த்தீங்கன்னா விற்பனை ஆகியிருக்கக்கூடிய மாடுங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா வளர்ப்பு கண்ணுக்குட்டிங்க. ஸோ காளை கண்ணுங்க. ஸோ இந்த சைடு ஃபுல்லாகவே நம்ம பாயண்ணன் தான் வாங்கியிருக்காரு. ஸோ நல்லா ஜோடி ஜோடியாக வாங்கியிருக்காரு பாருங்க. நல்லா அருமையான ஒரு கண்ணுங்கெல்லாம் வாங்கியிருக்காரு. ஸோ அப்படியே கேட்குறவங்களுக்கும் அப்படியே கொடுப்பாரு அண்ணா. ஸோ அண்ணன் தாங்க நிறைய மாடு வாங்குவார். வளர்ப்பு கண்ணு குட்டிங்க வாங்குவார். முன்ன பின்ன போட்டு ஸோ பார்த்தீங்கன்னா இது 39,000ங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விற்பனை ஆகிட்டு இருக்கக்கூடிய மாடுங்க இந்த வாரம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டு பசு 34,500க்கு வாங்கியிருக்காங்க. ஸோ பல்லு பார்த்தீங்கன்னா சரிப்பள்ளி ஆயிடுச்சுங்க. நல்லா ஒரு ஒயிட் போட மாடு நாட்டு பசு. ஸோ நம்ம குனிச்சி தண்டமாணி அண்ணன் வாங்கியிருக்காரு. ஒரு செவல நேர மாடுங்க. ஸோ நாட்டு மாடு ஒன்று சேம் கண்ணு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். நல்லா ஒரு 6 பல்லு சொல்லியிருந்தாங்க. நல்லா ஒரு அருமையான ஒரு நாட்டு பசு. நல்லா ஒரு செவல நேரத்தில் இருக்குது. அப்படி மடி காட்டுறோம் பாருங்கள். அப்படியே நல்லா அற்புதமாக இருக்குது. போயிட்டாங்க.